சட்டமன்ற தேர்தலில் யார் முதல்வராக வந்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவார்ன்றது. மக்களுக்கு வந்து லேடிஸ்க்கு ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காரு. இது மக்களை வந்து நல்ல நல்வழி நடத்துகிறாரு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் முதல்வராக வந்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்தால், டிவிகே வந்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? தோணுதை புதுசாக மாற்றினா நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் வாய்ப்பு எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா வயசானவங்களே நடத்திருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம இளைஞர்கள சேர்ந்து இருக்காங்கல்ல, எல்லோரும் இப்போ நீங்களாகட்டும் நானாகட்டும் யாரோ ஒருத்தர் நின்று இருக்குங்களா, எல்லாருமே நல்லா நடக்கும். 27 சட்டமன்ற தேர்தலில் யார் முதல்வராக வந்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் 2-3 கட்சிகள் வந்திருக்கு. எவ்வளோ நன்மைகள் செஞ்சாலும் சரி, தீமைகள் செஞ்சிருந்தா அவங்க தீமைகள் செஞ்சதில்ல. வெளிப்ப அதிகாரிகள் தான் ஒருத்தர் அவங்க அமௌண்ட்டு கொடுத்துட்றாங்க. இந்தந்த இதுக்கு, இந்தந்த தொகுதிக்கு, இந்தந்த மாநிலத்துக்கு இவ்வளோன்னு ஒதுக்கிடுறாங்க. ஆனால் அது சரியானபடி மக்களை போய் சேர்றதில்ல. அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி அவங்களும் கொத்தவங்க வர எதுவும் சொல்ல முடியாது இல்லைங்களா? இது வரைக்கும் இவங்களும் நல்லது செஞ்சுருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம். அது வந்து மக்கள் நன்மை பெற்றது பொறுத்து இருக்குது. இனி வரதில் வந்து அவருந்தான் வரட்டுமே, வந்து நல்லது பண்ணுறாரா எப்படிங்கிறத பார்க்கலாமா? அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா? யாருக்கு வாய்ப்பு கொடுக்க? இப்போ புதுசாக வந்துக்கிற டிவிக்கு வாய்ப்பு கொடுத்தா மக்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு கொடுக்கலாம். மக்களுக்கு அவர் எப்படி செய்கிறாருன்னு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்க. கண்டிப்பாக டிவிக்கு போட்டு அவங்க புதுசாக வந்து அவங்க செஞ்சாங்கன்னா ஒரு நம்பிக்கை. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் கண்டிப்பாக. இந்த 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் முதல்வராக வந்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ 2 பேர் இருந்தாங்க, எதுவுமே செய்யலைங்க. இப்போ விஜய் வந்து முன்னாடி வந்து எல்லாம் செஞ்சு தரேன்னு எங்களுக்கு எல்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்குறாரு. செய்வாருன்னு நம்பிக்கை இருக்குது. அதனால் எங்கள் மக்கள் பூரா அவருக்கே ஓட்டு போடலான்னு பேசிகிட்டு இருக்கோம். வருகிற சட்டமன்ற தேர்தலில் யார் முதல்வராக வந்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக விஜய் தான். விஜய் தான். அவர் வந்து மக்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? நடக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கருத்து ஏதாவது இருக்கா சொல்ல வேண்டியது? முன்னாடி இருந்தவங்க எதுவும் பண்ணலை. இதுக்கு மேலே இவர் புதுசாக ஏதாவது பண்ணுற மாதிரி இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் முதல்வராக வந்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும்னு எதனால கருத்து? இல்லை, ஸ்டாலின் சார் வந்து ரொம்ப நாளாக இருக்காரு. இப்போ ஒரு புது மாற்றம் வந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மாற்றம் வந்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமாம். சட்டமன்ற தேர்தலில் யார் முதல்வர் வந்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேல வந்தால் நல்லா இருக்குன்றது தான். ஏன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கே எல்லாம் நம்புறது அதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும். சட்டமன்ற தேர்தலில் யார் முதல்வராக வந்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழக வெற்றிகள் எதனால அவர் வந்து நல்லது நடக்குறீங்க? ஆட்சி ஒரு வாட்டி மாறி பார்க்க எத்தனை நாளைக்கு தான் இவங்களே ஆட்சி பண்ணுவாங்க? பண்ணி ஒன்றும் இது இல்லை. இங்கே தண்ணி வந்து 10 வருஷம் ஆச்சுங்கக்கா. இந்த தண்ணி நல்லா வந்துட்டு இருந்துச்சு. இப்போ தண்ணி வரதில்லை, ஒன்றுமே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடமெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் நல்லா இருந்துச்சு. எதுவுமே இது பண்ணல, கண்டுக்கிறது இல்லை. வந்துட்டு ஆட்சி மாற்றி தான் கைது பண்ணுவோம். மாறினா மக்களுக்கு நல்லது நடக்கும். யார் முதல்வராக வந்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும்? கருத்து சொல்ல சட்டமன்ற தேர்தலில் யார் முதல்வராக வந்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன கேட்டால் விஜய் வந்தால் தான் ரொம்ப நல்லது. எதனால் அவருக்கு ரொம்ப நல்லது? எல்லாருமே டிகிரி வாங்க முடியாது இல்லை, எல்கேஜிலேருந்து தானே வரணும். அது மாதிரி அப்போ அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்லேருந்து கற்றுக்கணும். அவர் வந்து ஒரு நடுத்தர வயசில் இருக்கிறவருன்னா அவருக்கு ஒரு இடத்துக்கு ஓடி ஆடி போக முடியும். மற்றவங்க மாதிரி அவர் ரோபோவெல்லாம் நடக்கிறது இல்லைல்ல. அதனால் அவர் வந்தால் ரொம்ப நல்லது. எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு, உண்மையாக ரொம்ப பாதுகாப்பு, எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு. அவரை மாதிரி ஆளுங்க தான் வரணும். மற்ற இடத்துலையுமே அவரை மாதிரி நடுத்தர வயசு உள்ளவங்க வந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன கேட்டால் அவர் ஆட்சி அமைத்தா தான் தமிழ்நாடு உருப்படும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களாம் வந்து உட்காந்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அவங்க வாரிசு தான் கொண்டு வருவாங்க, அடுத்த வாரிசு. நான் அவர் அப்படி கிடையாது நான் நினைக்கிறேன். அவருக்கு ஃபஸ்ட் டைமு நாங்கள் இப்போ அவருக்கு தான் ஓட்டு போட போகிறோம். எங்கள் பையனுக்கு தான் ஃபஸ்ட்டு ஓட்டு.